அனைவருக்கும் வணக்கம். நேற்று கோவைப்பேரவையின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. ஏற்கனவே 25 சங்கங்களை கொண்ட அந்த அமைப்பு நேற்று மட்டும் 5 புதிய சங்கங்கள் இணைக்கப்பட்டன. இப்போ கோவைப்பேரவையின் உறுப்பினர்கள் சங்கங்களின் எண்ணிக்கை 30 கடந்து விட்டது. வெகு விரைவில் அது அடுத்த 5 சங்கங்கள் 30லிருந்து 35 ஆவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உறுப்பினர் எண்ணிக்கை நான் பல வீடியோக்களில் கூறியிருந்தேன். சென்ற ஆண்டு டிசம்பர் நிலவரம் 4500, நேற்றைய நிலவரம் கிட்டத்தட்ட 22,000 நெருங்கிவிட்டோம். குறிப்பு 22,000 நெருங்கிவிட்டோம். கிட்டத்தட்ட 18,000 உறுப்பினர்கள் புதியதாக இந்த ஓராண்டு மட்டும் இணைந்துள்ளார்கள் என்ற மற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதுடன், இடையில் ஏற்பட்ட ஒரு சிறு சிறு மனஸ்தாபங்கள், அதை நாங்கள் 93,000 பேருடைய நலனை கருதி திரு ராஜாராம் அவர்களோ அதை மறந்துவிட்டோம். எங்களுடைய அந்த சிறு மனஸ்தாபங்களை கலைந்தெடுத்துவிட்டு 93,000 பேருடைய வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு நாங்கள் எப்போதோ ஒன்று சேர்ந்து விட்டோம். அதை நிரூபிக்கும் வகையில் நேற்று கோவை பேரவையில் நாங்கள் இருவரும் பங்கேற்றோம் மற்றும் அனைவரும் இருந்தார்கள். நம்மளுடைய சட்ட நடவடிக்கைகள் மிக சிறப்பாக திரு சண்முக வேலாயுதம் மற்றும் மகேந்திரன் அவர்கள் தெளிவாக எடுத்து உரைத்தார்கள். அடுத்த 5/1/2026 நாம் பெற்ற அந்த டிஏ உயர்வு அகவிலைப்படியை ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி என்று நாம் கூறுகிறோம். அந்த வெற்றியை பெறுவதற்கு தற்சமயம் ஒரு உச்சகட்டமாக ஒரு கியூரிட்டி பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்தில் இப்போது 11/12 நடந்திருக்கிறது. அதனுடைய ரிசல்ட் இன்னும் வெளியே வரவில்லை. ப்ராபப்ளி திங்களோ செவ்வாய் புதன் 3 நாள் அது அப்லோட் ஆகிடும். நாம் அந்த கியூரிட்டி பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிவிடும் என்று தான் எதிர்பார்க்கிறோம் என்ற இறைவனை நம்புவோம். இப்போது நம்ம இந்த காணொலியின் பதிவுக்கு வருவோம். ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுவதாலேயே ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டா அது எஃபெக்ட் ஆகிடாது. அந்த ரிட் பெட்டிஷனில் ஒரு சிறந்த முறையில் வாதாடி உத்தரவு பெற வேண்டும். சீனியர் கவுன்சிலை வச்சு வாதாட வேண்டும். குறிப்பு: மாற்றுச் சங்கங்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எந்த சீனியர் கவுன்சிலும் வத்தியதாக தெரியவும் இல்லை. ரிட் பெட்டிஷனை நடத்தியதாகவும் தெரியவில்லை. அதை பற்றி நான் அடுத்த வீடியோ பதிவிடுகிறேன். இந்த வீடியோவில் வேண்டாம். இந்த வீடியோவில் கோவை பேரவை, அது சார்ந்த சங்கங்கள், கோவை அலுவலர் சங்கம் மற்றும் ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் உடைய சாதனை மற்றும் நம் சாதனையை மட்டும் முன்னெடுப்போம். அனைவரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஏமாற்றுபவர்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள். ஏமாறாமல் இருப்பதற்கு விழிப்புணர்வு அவசியம். அதன் பொருட்டு இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. கோவை அலுவலர் மற்றும் பேரவை இதுவரை போக்குவரத்து கழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு கியூரிட்டி பெட்டிஷன் வழக்கு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நாம் சந்திக்கிறோம். அதில் நமக்கு எந்த பதட்டமும் வேண்டாம். அது நமக்கு பெருமையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அவ்வாறு கியூரிட்டி பெட்டிஷன் வரை நாம் சென்று இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய பணித்திறன், திறமை, அர்ப்பணிப்பு நமக்கு நாமே பாராட்டி கொள்ளக்கூடாது. அது மிக சிறந்தது என்றதை அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன். இப்போது கியூரிட்டி பெட்டிஷனில் அஃபிடேவிட் தாக்கல் செய்துள்ளது அரசு. நாம் படிப்படியாக அனைத்து விவரங்களையும் வீடியோ மூலம் விழிப்புணர்வு வீடியோ பதிவிடுவது என்ற முடிவெடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் திங்கள், செவ்வாய், புதனில் கியூரிட்டி பெட்டிஷன் ரிசல்ட் டிஸ்மிஸ் ஆகும் என்ற நம்பிக்கையுடன் அரசு என்ன அஃபிடேவிட் ஃபைல் செய்துள்ளது, அந்த விவரங்களின் சுருக்கம் மட்டும் இப்போது பார்ப்போம். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு பாருங்கள். அடுத்த மாதம் போன ஜனவரியில் 119% வாங்கின டிஏ
இந்த ஜனவரியில் 5/1 257%, கிட்டத்தட்ட 138% உயர்வு. 10 ஆண்டு காலம் பெறாததை ஓராண்டு காலத்துக்குள் நாம் பெற்றது கோவை பேரவையின் இமாலய வெற்றி என்பதை பதிவிட்டு, மற்றும் 7th பே கமிஷன் இருக்கிறவங்களுக்கு 5%இலிருந்து 58% ஒரு கணிசமான உயர்வு. சென்ற ஆண்டு நம்மளுடைய பென்ஷன் கமிட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 135 கோடி. இப்போது இந்த ஜனவரியில் படிப்படியாக அது 82 கோடி உயர்த்தப்பட்டு, கிட்டத்தட்ட ஒரு 82 கோடின்னு வச்சிங்களேன். ஒரு 135, ஒரு 82னா ஒரு 65, 217 கோடி ஒரு மாதத்துக்கு பென்ஷன் கமிட்மெண்ட். அந்த உயர்வை பெற்றுக் கொடுத்தது கோவை பேரவை மட்டுமே என்று உறுதி செய்து, அந்த வழக்காடு தன்மை இன்று க்யூரிட்டி பெட்டிஷன் அரசு என்ன சொல்லியுள்ளது. அனைவரும் பயப்படுகிறீர்கள். நம் உறுப்பினர் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு நீதிமன்றமும், அது உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ, பணியாளர்களுக்கு ஒரு அகவிலைப்படி, ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு அகவிலைப்படி என்று முடிவு செய்யாது. அந்த அரசின் முடிவை ஏற்றுக்கொள்ளாது. அதன் அடிப்படையிலேயே இப்போ க்யூரிட்டி பெட்டிஷன் நாம் கவனிப்போம். மொத்தம் 56 பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். 56 பக்கம். 56 பக்கமும் குறிப்பு மட்டும் நம்ம பார்ப்போம். விரிவான விவாதம் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போது அந்த 56 பக்கத்தில் ஃபஸ்ட்டு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பு, ரிவ்யூ பெட்டிஷன் உங்கள் அனைவருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். 42-43 ஆஃப் 2025. அந்த ரிவ்யூ பெட்டிஷன் மேலே தான் இப்போ க்யூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. அது நம்பர் ஆகிடுச்சு. அந்த நம்பர் க்யூரிட்டி பெட்டிஷன் நம்பர் 268 and 269. இவை அனைத்தும் கோவை பேரவையின் 1147 ஆஃப் 2020 வழக்கு. திரும்ப சொல்கிறேன், டிஏ உயர்வு பெற்றதுக்கு முழு முதல் காரணம் 1147 ஆஃப் 2020. அந்த வழக்கை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். எப்படி ரேவா மறைமாற்றி கம்பி கட்டுகிறார்கள் என்பதற்கும் ஒரு வீடியோ பதிவிடுகிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும். அந்த ரிவ்யூ மேலே தான் இந்த க்யூரிட்டி பெட்டிஷன் நம்பர் 268 and 269. அது நடந்து முடிந்து விட்டது. ஜஸ்ட்டு ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங். ஆனால் அந்த அஃபிடேவிட் தாக்கல் செய்துள்ளது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அந்த க்யூரிட்டி பெட்டிஷன் அவுட்கம் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளில் ஒரு நாளில் வந்துடும். அது அப்டேட் ஆன உடனே இந்த அஃபிடேவிட் நமக்கு கண்டெம்ட்டில் ரொம்ப ரொம்ப உதவும். அந்த அரியர் பெறுவதற்கு டிஏ பெற்றுவிட்டோம், அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. அரியர் பெறுவதற்கு இந்த அஃபிடேவிட் ரொம்ப ரொம்ப உதவும். அதனால் கொஞ்சம் அனைவரும் பொறுமையாக கவனியுங்கள். இந்த வழக்கு அரசனுடைய எஸ்எல்பி நம்பர் 280-38. அதன் அடிப்படையில் தான் இந்த க்யூரிட்டி பெட்டிஷன் நடக்கிறது. இப்போ சில சப்ஜெக்ட்லாம் போடுவாங்க. அந்த சப்ஜெக்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இதில் பார்ட்டி யார் ஃபைல் பண்ணுறதுன்னா அரசு. அதான் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு சின்ன டவுட்டு எல்லாம் கேட்குறாங்க. அது இன்னும் அரசு வர்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அப்போது அரசு அட்மினிஸ்ட்ரேட்டர் மேலேயா க்யூரிட்டி போடுதுன்னு கேட்பாங்க. அது அப்படி கிடையாது. ரெஸ்பாண்டண்ட் அரசு ஃபைல் பண்ணிச்சுன்னா நாம் கோவை அலுவலர் சங்கம் மற்றும் எம்டிஸை அவங்க எல்லாம் ரெஸ்பாண்டண்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க. அந்த ரெஸ்பாண்டண்ட்டில் போடும்போது யூஸ்வலாக முறைப்படி பார்த்தா கோவை அலுவலர் சங்கத்தான் கொண்டு வரணும். ஆனால் அது இண்டெக்ஸில் வரக்கூடிய பிரச்சனை. இண்டெக்ஸில் வரும்போது ரெஸ்பாண்டண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டியாக அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டரை போட்டாங்க. அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணணும். அவங்களும் ஒரு ரெஸ்பாண்டண்ட். அரசு ஃபைல் பண்ணும்போது க்யூரிட்டி பெட்டிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டரும் ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டண்ட். கோவை அலுவலர் சங்கம் ரெஸ்பாண்டண்ட், என் பெயர் கே சிங்காரம் ரெஸ்பாண்டண்ட், எம்டிங்க ரெஸ்பாண்டண்ட். ஸோ இந்த தீர்ப்பு எல்லாருக்கும் பொருந்தும். அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் மேலே தான் கவர்மெண்ட் போட்டுக்குதுன்ற அர்த்தம் கிடையாது என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டண்ட், நம்மளும் ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்னாப்சிஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், கொஞ்சம் காலதாமதமாகும். ஆகையால் பொறுமையாக இந்த வீடியோவை கேளுங்கள். ஏனென்றால் 82 கோடி மாதம் பெற்றுக் கொடுத்ததுக்கான ஒரு அடிப்படையான வழக்கு இது. அதன் மீது நடத்தப்படும் க்யூரிட்டி பெட்டிஷன் என்பதையும் கவனத்தில் கொள்ளவும். இப்போ ஸ்னாப்சிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கு
அதை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கல் 142 எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆர்டிக்கல் 142னா என்ன? நம்ம டிஸ்மிஸில் வாங்கினது வந்து ஆர்டிக்கல் 136, 280 to 38. டிஸ்மிஸில் வாங்கினது 280 to 38. அது என்ன? அது ஆர்டிக்கல் 136 வந்து டிஸ்மிஸ் வாங்கினீங்கன்னு கேட்டால், ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழிமுறை உள்ளது. எல்லா வழக்கையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒர்க்லோட் அதிகம், பளு அதிகம், இந்தியா ஃபுல்லாக வரும். அதால் அட்மிஷன்லேயே இந்த வழக்கு எடுக்கிறதா இல்லையான்றதை முடிவெடுப்பாங்க. அப்போவே ஆர்கியூமெண்ட் நடக்கும். அது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 2 மணி நேரம் ஆர்கியூ பண்ணோம். அது டிஸ்மிஸ் வாங்கி விட்டோம். அட்மிட் பண்ணால் நமக்கு ரொம்ப காலதாமதம் ஆகும். 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். நேரம் டிஏ வாங்கியிருக்க மாட்டோம். அதனால் நம்ம அட்மிஷன்லேயே டிஸ்மிஸ் வாங்குறது தான் நல்ல ஐடியா. அதை வச்சு நம்ம வாங்கிட்டோம். அந்த இடத்த தான் இப்போ அரசு வந்து ஜஸ்ட்டு செக்மேட் வச்சு ரிவர்ஸ் பண்ண பார்க்குது. அதை வந்து 136 தான் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணீங்க. ஆர்டிக்கல் 142 இந்த வழக்கை எடுத்து விசாரணைக்கு உத்தரவிட்டு, அதை விசாரணைக்கு உத்தரவிட்டு என்ன ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. கவுண்டர் ஃபைல் பண்ணணும். நம்ம அரசு வந்து ரீஜாயின்டர் ஃபைல் பண்ணணும். அப்புறம் அந்த கேஸ் நடக்கும். அது வந்து அந்த க்யூவில் வரும், முறைப்படி வரும். 3 to 4 years 5 years ஆகும். அந்த நோக்கத்தில் வச்சு நீங்கள் இந்த வழக்கை வந்து திரும்ப ஆர்டிக்கல் 142 எடுத்து நடத்தணும். இதுதான் பிரதான ஒரு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. டிஸ்மிஸ் ஆனது கேன்சல் பண்ணிவிட்டு எடுத்து நடத்தி 142 தீர்ப்பளியுங்கள் அப்படின்ற ஒரு பெட்டிஷன் இது. இதில் அரசுக்கு என்ன லாபம்? இதில் சக்ஸஸ் பண்ணிட்டா பல வருஷம் ஆகும். அதுவரை நம்மளுடைய அரியர் தள்ளி போகும். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. வெற்றியே கிடைக்கும். ஆனால் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் அரசனுடைய முயற்சி, அந்த முயற்சியையும் கோவை பேரவை முறியடிக்கும். இது கூட தெரியாமல் மாற்றுச் சங்கங்கள் கூப்பாடு போடுகின்றனர், கட்டுக்கதை விடுகிறார்கள். எல்லாம் 5-1 ஏற்றப்படும் உயர்வை தாங்கள் வாங்கி கொடுத்தோம் என்று வசூல் செய்யும் வேட்டைகள். அதை பற்றி பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் தனி வீடியோவில். இப்போது இதுதான் இந்த சப்ஜெக்ட். இந்த க்யூரேட்டிவ் பெட்டிஷன் அரசின் நோக்கம். அது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை சொல்லும்போது எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த க்யூரேட்டிவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு உகந்த வழக்கா அப்படின்றது ஒரு வழக்கு ஒன்று 2001 நடந்தது. 2002. அந்த வழக்கினுடைய பேரே ரூபா அசோக் வர்சஸ் அசோக் ஹரா. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு க்யூரேட்டிவ் பெட்டிஷன் உருவாச்சு. அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய பிரச்சனை, ஒரு சாதாரண ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. ஒரு மேட்டரை கவனிக்காமல் தீர்ப்பாயிடுச்சு எல்லா நிலைமையிலையும். அந்த வழக்கில் தான் அதை எடுத்து சட்டத்துக்கு, அதாவது என்ன சொல்கிறது, அநீதி நடந்துடக்கூடாது. அதுக்காக க்யூரேட்டிவ் பெட்டிஷன். இது சட்ட ரீதியாக கிடையாது. க்யூரேட்டிவ் பெட்டிஷன் என்பது சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் அந்த ரூபா வர்சஸ் அசோக் கேஸில், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கேஸில் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது க்யூரேட்டிவ் பெட்டிஷன் கொண்டு வரலான்றது இந்த சுப்ரீம் கோர்ட்டு விதிமுறைகளில் சட்டம் இடம் கொடுக்கல. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய விதிமுறைகளே மாற்றிக்கொண்டார்கள். இதை எடுக்கலாம் அப்படின்றது அது இப்போ நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 10 ஆண்டு காலத்தில் 2500 கேஸு, வருஷத்துக்கு 250 கேஸுன்னா அதில் ஒரு 10 கேஸ் தான் வந்து எடுத்திருப்பாங்க. வருஷத்துக்கு 250 கேஸ், 10 வருஷத்தில் 2500 கேஸுனா இந்த 2500லேயும் 10 வருஷத்துலேயும் ஒரு 10 கேஸ் தான் எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் டிஸ்மிஸ் தான் இருக்குது. அதெல்லாம் நமக்கு டிஸ்மிஸ் பண்ணுற பாசிபிலிட்டி தான் இருக்குது. அந்த வழக்கின் மூலமாக ஒரு அநீதி நடந்துடக்கூடாது பெட்டிஷனருக்கு. இங்கே அநீதி பெட்டிஷனருக்கு என்ன நடந்துக்குது? கவர்மெண்ட்டுக்கு என்ன அநீதி? எல்லாருக்கும் டிஏ கொடுக்குற, நமக்கு மட்டும்தான் கொடுக்கல. இதில் அநீதி யாருக்கு நடந்துக்குது? நமக்கு தான், அரசுக்கு இல்லை. இதுதான், இதை எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த வழக்கமாக நடக்கிற அந்த இதெல்லாம் கொண்டிருக்காங்க. ஜியோ 134, 142 அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். திரும்ப அதை சொல்ல தேவையில்லை. அப்போ நம்ம நடத்தின வழக்கு இதில் ரிட் பெட்டிஷன், அந்த ரிட் அப்பீல் சொல்கிறாங்க. அப்புறம் ஜியோ 134, 142, அப்புறம் ரிவ்யூ பெட்டிஷன். அதுக்கப்புறம் இதெல்லாம் திருப்பி அதெல்லாம் சொல்லுவாங்கங்க. அது வந்து ஒரு சட்ட ரீதியான வழக்கம். அது எல்லாத்தையும் சொல்லணும். அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணால் எதையும் மறைக்கக்கூடாது. அதாவது A to Z அவங்க சொல்லுவது அவங்களுடைய கடமை. அப்படி சொல்லலைன்னா அது வந்து கோர்ட்டு வந்து ஃபைன் பண்ணிடும். அதுக்காக அவங்க நடந்ததை குறிப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணாங்கன்னா உண்மையாக சொல்வார்கள். அதுதான் முறை.
அதுதான் கட்டுப்பாடு. ரேவா மாதிரி கம்பி கட்ட மாட்டார்கள். அதெல்லாம் அங்கே நடக்காது. அதனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அஃபிடேவிட்டில் மிக நேர்மையாக நிதானமாக நடக்கும். இப்போது ஆர்டிக்கல் 142 எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அவங்க ஒரு ரிட் பெட்டிஷன் ஆர்டிக்கல் 32 எடுங்க. ஆர்டிக்கல் 32ன்றது ஒரு ரிட் பெட்டிஷன் ப்ரொசீஜர். ஒரு குறை இருந்தால் அதை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு எப்படி ஹைகோர்ட்டில் ஆர்டிக்கல் 226 பவர் கொடுக்குதோ அதே மாதிரி 32 பவர் கொடுக்குது. அந்த 32ல் தான் அவங்க ஃபைல் பண்ணி 142 நடத்த சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் சைட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த வழக்கு அப்படி, இந்த வழக்கு இப்படி, அதாவது எப்பயுமே அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை அவங்க கோட்படுவாங்க. இதுதான் சட்டத்தில் எப்பயுமே ஒரு வாதம் என்று வந்தால் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை அவர்கள் கொடுப்பார்கள், நமக்கு சாதகமான தீர்ப்பை நம்ம கொடுப்போம். ஆனால் அனைத்தையும் ஆர்குமெண்ட் பண்ணும்போது சீனியர் கவுன்சில் வைக்கணும். அதுதான் மிக மிக முக்கியம். சீனியர் கவுன்சில் என்ற போர்வையில் அட்வொகேட்டை வச்சுட்டு சீனியர் கவுன்சில் என்றால் அவர்கள் வழக்கெல்லாம் தோற்று போயிடும். அதுதான் மிக முக்கியம். அதுதான் ரேவாவுடைய அந்த செட்டில்மெண்ட் வழக்கு தோற்று போனதுக்கான பிரதான காரணம். மூத்த வழக்கறிஞர் என்று சொல்லிவிட்டு மூத்த வழக்கறிஞர் வழக்காமல் வாதிட்டு தோற்று போய்விட்டு அதை பற்றி நான் வெளியே வரல. அதை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். ஏன்னா வேறு வழி கிடையாது. உண்மையை தெரிவிக்கணும்ல. எல்பியை தோற்றவர்கள், செட்டில்மெண்ட் வழக்கை தோற்றவர்கள் இந்த வழக்கில் நாங்கள் ஜெயிச்சோன்னு கம்பி கட்டுகிறார்கள். ஆனால் இப்போ நம்ம நடந்தது தான், நம்ம வழக்கின் தன்மையை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். மிக முக்கியம், அடிப்படையானது, ஆதாரம் உள்ளது, கம்பி அல்ல, கதை கட்டுவதல்ல. இப்போது அந்த வழக்கமெல்லாம் எல்லாம் 303 பே கமிஷன் ஜிஓ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, நம்ம எப்படி அப்பீல் போனோம், எத்தனை அப்பீல் போனோம், எத்தனை எஸ்எல்பி போனோம், எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக சொல்லிவிட்டு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த அசோக் வர்சஸில் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது இன்ஜஸ்டிஸ் பெட்டிஷனருக்கு நடந்துடுச்சா, ஜுடிஷியலாக ஏதாவது பயாஸ் நடந்துடுச்சா, பப்ளிக்குடைய கான்ஃபிடென்ஸ் இழந்துட்டோமா, இந்த 3 ஆஸ்பெக்டை பார்ப்பாங்க. இந்த வழக்கு ஒரு பப்ளிக்கு ஏதோ ஒரு பப்ளிக்குடைய கான்ஃபிடென்ஸ் அகெயின்ஸ்ட் கோர்ட் அது மீறிடக்கூடாது. பெட்டிஷனருக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்துடக்கூடாது. ஜுடிஷியல் ஏதாவது கான்சியஸ் ஒரு மனசாட்சி விரோதமாக பயாஸ், ஜட்ஜ் மேலே பயாஸ் இருந்துடக்கூடாது. அதெல்லாம் பார்ப்பாங்க. அதை பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. அது எதுவுமே நம்ம வழக்கில் கிடையாது. நம்ம வழக்கில் இந்த கண்டிஷன் எதுவுமே ரூபா வர்சஸ் அசோக்கில் சொன்ன எந்த கண்டிஷன் நமக்கு பொருந்தாது. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், 100% அது டிஸ்மிஸ் ஆகிடும். அந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் 3 நாளில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வாறு அன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டா இன்று சொல்லக்கூடிய இந்த அஃபிடேவிட் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்றதை இன்றைக்கே நான் சொல்லிடுறேன். ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரவுண்ட்ஸ் அந்த ரூல் 20A தான் சொல்கிறாங்க. 20A எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்குது. பணம் இல்லைன்னா நாங்கள் ப்ரீஸ் பண்ணலான்னு அதை நம்ம முறியடித்து விட்டோம். பணம் இல்லைன்றதெல்லாம் சொல்ல முடியாது. பணியாளர்களுக்கு ஒரு டிஏ, ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு டிஏ அப்படி கொடுக்க முடியாது. அதான் வாதம். பணம் இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் நிறுத்திடு, இன்சர்வீஸ் எம்ப்ளாயும் நிறுத்திடு. ஏன் நிறுத்தலை? அப்போ பணம் தானே உங்களை கொடுக்குறேன். நம்ம மட்டும் என்ன சொல்கிறது, பவர்லெஸ் பீப்புள். சர்வீஸில் வர்றவங்க பவர்ஃபுல் பீப்புள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அரசு பயப்படுது. நமக்கு பவர் இல்லை. அதாவது இந்த வாதம் வரும்போது மாண்புமிகு நீதியரசரே சொன்னார், சுந்தர் அவர்கள், டீத்லெஸ் பீப்புள், வெரி புவர் பீப்புள். டீத்லெஸ்னால் பல் இல்லாதவர்கள். பல் இல்லாதவனா அப்படி அர்த்தம் கிடையாது, பவர் இல்லாதவர்கள், பாவம் என்று மிக தன்மையாக பேசி நமக்கு ஒரு வெற்றியை, நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்தவர். அது எல்லா நிலைமையிலையும் நம்ம கடந்தோம் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அரசு என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட்டுடைய விதி வேறு, கன்சாலிடேட் ஃபண்டில் தான் நாங்கள் கொடுக்கணும் அரசுக்கு. இது ஒரு நிறுவனம், இதுக்கு நம்ம கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் நம்ம வாதங்களை வைத்திருக்கிறோம். அரசனுடைய திட்டங்களை அமல்படுத்துவது தான் போக்குவரத்து கழகங்களினுடைய பணி. அதுக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன் 12 அது ப்ரொவிஷன் கொடுக்குது. அதாவது நம்ம கம்பெனி ஆர்டிக்கல் 12 ஒரு அரசு கம்பெனி, அதுக்கு சில கடமைகள் உள்ளது. அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். அப்போது அதில் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு வேண்டிய உரிமைகளை கொடுப்பது. இப்போ டெர்மினல் பெனிஃபிட் கொடுக்குறாங்கல்ல, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு இப்போ லாஸ்ட் மந்த்து கூட ஒரு 1200 கோடி கொடுத்தாங்க. போன வருஷம் மட்டும் ஒரு 2000 கோடி கொடுத்தாங்க. அது மட்டும் ஏன் கொடுக்குறாங்க? கடமை உள்ளது, அரசுக்கு பொறுப்பு உள்ளது.
அப்போ அதே பொறுப்பு நமக்கு மட்டும் இல்லை, ஏன் இல்லை, டிஏவுக்கு மட்டும் ஏன் இல்லைன்றதான் நம்மளுடைய வாதங்கள். அதுக்கு ஒரு சில தீர்ப்புக்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, நிதி நிலைமையை பொறுத்து டிஏ கொடுக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் எடுபடாது, டோன்ட் வரி. இதில் ஒரே ஒரு பேராவுக்காக பார்த்துட்ருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க, ஜஸ்ட் 1 minute. நமக்கு தேவையான ஒரு பேரா இதில் இருக்குது, அதை மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லணும். இதுதான் முக்கியமான பேரா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவரும் கூர்ந்து கவனியுங்கள். இந்த அஃபிடேவிட்டில் ஒரு மெயின் பார்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம உடம்புக்கு ஹார்ட் முக்கியமோ, இந்த அஃபிடேவிட்டில் இந்த ஒரு பார்ட்டு தான் நமக்கு முக்கியம். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதை சொல்லிவிட்டு அதனால் நம்ம கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, அதாவது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அரசு பேரா எஃப் பேஜ் 24 பேரா எஃப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிறாங்க, கேரளா ஜட்ஜ்மெண்ட். அதில் என்ன முடிவாக இருக்குன்னா, அரசுக்கிட்ட நிதி இல்லைன்னா அரசு அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்ளது. அந்த தீர்ப்பு என்னன்னு கேட்டால், சிவில் அப்பீல் நம்பர் 2916/2007 கேஎஸ்ஆர்டிசி வர்சஸ் வர்கி. இதான் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தீர்ப்பு என்ன சொல்லிச்சுன்னா, பணம் இல்லைன்னு சொன்னால் அரசு முடிவு எடுத்துக்கலாம், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்க்கு பவர் கிடையாது, நீங்கள் அரசுக்கு ஈக்குவலாக கேட்குறதுக்கு பவர் கிடையாது. அந்த தீர்ப்பை இதில் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ புத்திசாலித்தனம் பாருங்கள். புத்திசாலித்தனமாக அதை கோட் பண்ணி அதுக்கு கீழே என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதால் இந்த சுப்ரீம் கோர்ட் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஓவர்லுக்டு த ஃபேக்ட், அதாவது இந்த உண்மையை சுப்ரீம் கோர்ட் கவனிக்க தவறிவிட்டது. Overlooked the fact that the government is contesting the DA case considering the financial implication of 3028.75 crores and a recurring financial commitment of approximately 881.04 crores annually. தான் ரொம்ப முக்கியம். அந்த சுப்ரீம் கோர்ட் இதை கவனிக்க தவறியதால் அரசுக்கு ஒரு 3028 கோடி ஒன் டைம் கமிட்மெண்ட், 881 crores ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது ரெக்கரிங்னா தொடர்ச்சியாக கொடுக்கணும், ஆனுவல் கமிட்மெண்ட். அதை இப்போ நம்ம வாங்கிட்டோமே, அந்த 881 crores தான் இப்போ நம்ம 984 crores குறிப்பு. போன வருஷம் ஃபைல் பண்ணும்போது 881 crores, இப்போ இந்த வருஷம் ஏறிச்சில்ல டி, அதையும் சேர்த்து வாங்கிட்டோம், அதுக்கு ஒரு 7 கோடி. ஸோ 984 crores, 881 இல்லை, இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேஜில் நம்ம 984 crores வாங்கிட்டோம். ஸோ ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம், ஆனுவல் கமிட்மெண்ட்டு சக்ஸஸ் பண்ணலை. ஆனால் அதை ரெண்டையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த வீடியோவுடைய பிரதான வாதம். இது நம் வழக்கின் அடிப்படையில் தான் குறிப்பு, கம்பி கட்டவர்கள் வழக்கின் அடிப்படையில் இல்லை. அது நம்ம தனியாக வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் 5-1 வசூல் செய்வதற்காக மட்டும் எங்களை தூற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள், ஜஸ்ட்டு பவேரியா கொள்ளைக்காரர்கள் மாதிரி தாக்குகிறார்கள். அதிலிருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நிறைய உறுப்பினர்களை கோவை பேரவையை சேர்க்க வேண்டும் என்றது நாங்களும் அடுத்த மாதம் நிறையா மீட்டிங் போடுறதா முடிவு எடுத்திருக்கிறோம், நானும் திரு ராஜாராம் அவர்களும் என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த வழக்கு தள்ளுபடி செய்துவிட்டால், திங்கள் சேவா முதல்ல கேரோட்டி பெட்டிஷன் தள்ளுபடி செய்துவிட்டால் அனைவருக்கும் மிக மிக மகிழ்ச்சி. அந்த அரியர் 3028 கோடி, இந்த வருஷம் ஒரு 180 கோடி சேர்த்தா 3200 கோடி கோவை பேரவையால் மட்டுமே சட்ட ரீதியாக வாங்க இயலும் என்பதற்கு இதை தவிர அடிப்படையான ஆதாரம் எதுவும் இல்லை. ரேவா எவ்வாறு கதை கட்டுகிறார்கள், கம்பி கட்டுகிறார்கள், காதில் பூ சூட்டுகிறார்கள் என்பதை தனியாக 30 வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அது படிப்படியாக ஏற்றப்படும். இது நாம் டிஏ பெற்ற வரலாறில் கிட்டத்தட்ட உச்சக்கட்டத்தை அடைந்துவிட்ட ஒரு வழக்கு. இது இன்னும் தொங்கி தான் நிற்கிறது, 2-3 நாட்கள் ஆகும். கியூரிட்டி பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி இந்த வீடியோவையும் திரும்ப நான் அப்லோட் பண்ணுவேன், ஒரு 10 டேஸுக்கு 5-1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும். ஏன்னா உங்கள் அனைவரையும் அந்த பவேரியா கொள்ளை கூட்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக
கோவை பேரவையில் அன்போடு இணைப்பதற்காக என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சட்ட போராட்டம் தொடர்கிறது. அறிஞர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் ஆகிவிட்டால் இதில் குறிப்பிட்டுள்ள 3028 கோடி என்றது சுப்ரீம் கோர்ட்டால் அரசு தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்துவிட்டால் இது கண்டிப்பாக அரசு கொடுத்து தான் ஆகணும், தப்பிக்க முடியாது. இது நம் வழக்கு 1147 ஆஃப் 2020 அடிப்படையில் தான் என்பதை உறுதி கூறி ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள், அது டிஸ்மிஸ் ஆகிட்டோம். இன்று சொன்ன வீடியோவை அன்று மீண்டும் ஒரு வாரத்துக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அந்த டிஸ்மிஸலும் இன்றைக்கி போடுற வீடியோவும் சேர்த்து பார்க்கணும் என்பதை கூறிக்கொண்டு அனைத்து உறுப்பினர்களுக்கும் பகிருங்கள். பவேரியா கும்பலிருந்து நாம் ஓய்வு பெற்றவர்களை காப்பாற்றுங்கள். கோவை பேரவையில் அன்புடன் இணையுங்கள். அனைவரையும் வரவேற்கிறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அடுத்த உயர்வு அரியர் செட்டில்மெண்ட் உயர்வு என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை எனேபிள் செய்து சப்ஸ்கிரைப் ஆகுங்கள். நண்பர்களுக்கும் பகிருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை எனேபிள் செய்வது தங்களுடைய தலையாய கடமை என்று நினையுங்கள். நன்றி, வணக்கம்.